வணக்கம். இன்னைக்கு குட்டி ஸ்டோரியோட எபிசோட ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ மாரி சேலம் பக்கத்துல ஒரு குக்கிராமத்துல பிறந்த பையன். அவரோட சேர்த்து அவங்க அப்பா அம்மாக்கு மொத்தம் 6 பசங்க. ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா செங்கல் தூக்கி காய்கறி வித்துலாம் குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க. மாரிக்கு 5 வயசு இருக்கும்போது ஸ்கூலுக்கு போற வழியில குடிச்சிட்டு பஸ் ஓட்டின ஒருத்தவர் இவரோட கால்ல ஏத்திடுறாரு. அவ்வளவுதான், அதோட மாரிக்கு ஸ்கூலிங் முடிஞ்சிருச்சு. யாரோ பண்ண தப்புல கால் போச்சுன்னு ஓடி ஒளியாம ஒதுங்காம 2 முறை பாராலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கியிருக்காரு. 2016 பாராலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல், அப்புறம் இப்ப நடக்கிற பாராலிம்பிக்ல சில்வர். இவ்வளவும் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மாரியப்பன் தங்கவேலுவோட வயசு இப்போ 26. இது மட்டும் இல்லைங்க, இன்ஸ்பிரேஷன் மொத்தமும் இந்த பாராலிம்பிக் ஈவெண்ட்ல கொட்டி கிடக்குது. கால் இல்லாதவங்களுக்கு சிட்டிங் வாலிபால் எப்படின்னு யோசிக்கிறீங்களா? தரையில தவழ்ந்தே சிட்டிங் வாலிபால் விளையாடுறாங்க. அட அப்படின்னு யோசிச்சா இந்த பக்கம் கால் கை இல்லாதவங்க எல்லாம் ஸ்விம் பண்றாங்க. கண்ணு தெரியாதவங்க 200 மீட்டர்ஸ் ஓடுறாங்க. இன்னும் எத்தனையோ வீல் சேர்ல பாஸ்கெட் பால், வாயில டேபிள் டென்னிஸ்னு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு திறமைகள். நம்மெல்லாம் சும்மாவே அழுவோம், இதுக்கெல்லாம் கேட்கவா வேணும்? அவங்க எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கண்ணில் சும்மா தார தாரையா கொட்டுது. இதை சொல்லும் போதே வரும் போலயே. ரஞ்சு, கண்ட்ரோல் கண்ட்ரோல். சரி, ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கி. சச்ச, அது ஒரு ஊர் பேரோ? இருங்க, இவர் பேரு ஹிரோஷிமா முரைமாமா. ஐய, முரைமாமாவா? என்னது இது இவ்வளோ டங் ரோல் ஆகுது? இருங்க, அவர் பேரு ஹிரோஷி முராயாமா. அப்பாடா, எப்படியோ ஒரு பேரை சொல்லிட்டேன். சரி, இந்த முராயாமாக்கு வயசு 47. அவரு வீல் சேர்ல பேட்மிண்டன் ஆடி மெடல் வாங்குறாரு. ஜப்பான் வரைக்கும் ஏன் போனோம்? நம்ம இந்தியால ராஜஸ்தானை சேர்ந்த தேவேந்திர ஜஜரியா 40 வயசுல இந்தியாக்காக பாராலிம்பிக்ல 3 மெடல் வாங்கியிருக்காரு. இந்த அத்லீட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை சொல்றதை விட அவங்க பேரை சொல்லதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட நம்ம எப்படி பார்க்கறோம்னு கேள்வியும் வருது. வைரமுத்து பொற்காலம் படத்துல ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்க, உடம்பில் உள்ள ஊனம் எல்லாம் ஊனம் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அச்சீவ்மெண்ட்ஸ்ங்கிறது ஜெண்டரோ இல்ல பிசிக்கல் எபிலிட்டியோ இல்ல, பணமோ சம்பந்தப்பட்டது இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுதுல்ல. ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சு ரேங்க் ஹோல்டர், செங்கல் வித்த அம்மாவோட பையன் கோல்டு மெடலிஸ்ட்னு மேஜரா நம்ம இப்படிதானே கதை கேட்டிருக்கோம். போராடுற குணம் கஷ்டம் இருக்கிற இடத்துலயும் நேரத்திலையும் தான் ஜாஸ்தி வெளிப்படும். போராடாம நம்மள நிறைய பேரு ஒரு கம்ஃபர்டபுள் ஆர்டினரி லைஃப்க்கு செட்டில் ஆகிடுறோம். இப்போ மாறி நமக்கு எப்படியும் கால் உடைஞ்சிருச்சு, ஏதாவது படிச்சு கோட்டால வேலைக்கு சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துப்போன்னு செட்டில் ஆகியிருந்தா இன்னைக்கு இத்தனை அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காது இல்ல? அவருக்கு மட்டும் பெருமை சேர்க்காம நமக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு, இவ்வளோ ஏன் நம்ம இந்தியாக்கே எவ்வளோ பெருமை சேர்த்திருக்காருல்ல. ஒரு செகண்ட் உட்காந்து ஹவு டிஃப்ரெண்ட் வி ஆர் ஃப்ரம் த ரெஸ்ட்னு நம்மளை தனிச்சு பார்க்க காரணம் தேடினா நம்மளும் நிறைய அச்சீவ் பண்ணலாம். தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்களா? 7G ரெயின்போ காலனில சொல்ற மாதிரி இவனுக்குள்ளயும் ஏதோ திறமை இருந்திருக்கு பாரு அப்படின்னு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கும். அதை தூசி தட்டி வெளியில எடுக்கலாம். அச்சீவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை மென்டல் எபிலிட்டி ஆர் மென்டல் ரிச்னஸ்னு கூட சொல்லலாம். நம்ம மென்டலி எவ்வளோ வெல்த்தியா இருக்கோமோ அதுதான் நம்மளை சக்சீட் பண்ண வைக்குது. சக்சஸ் கூட விடுங்க, அது இன்சிடென்டல். ஏன்னா இந்த மெடல் வாங்காத அத்தனை பாராலிம்பிக் அத்லீட்ஸும் தான் போராடி இருப்பாங்கல்ல. ஸோ சக்சஸ் இஸ் இன்சிடென்டல். ஆனா அந்த எஃபர்ட்டுக்கு காரணம் அந்த மென்டல் ரிச்னஸ். அது இருக்கிற அத்தனை பேருமே ஸ்பெஷல் தான். OnePlusோட ஃபர்ஸ்ட் ஃபோன் 2014ல லான்ச் பண்ணாங்க, OnePlus 1. ஆப்பிள், சாம்சங், சோனின்னு ஜெயண்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் இருந்த டைம்ல அவங்க லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபோனோட டேக்லைன் தெரியுமா? நெவர் செட்டில். இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப எதுக்கு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இருங்க, அவங்க டேக்லைனுக்கு அந்த ஃபவுண்டர் சொன்ன மீனிங்ல தான் விஷயமே இருக்கு. கெட்டிங் மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் மணி. அந்த பிரின்சிபல் நம்ம லைஃப்லயும் அப்ளை பண்ணலாம். நெவர் செட்டில், கெட்டிங் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் திஸ் லைஃப். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.